ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து வாக்கிங் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தா ஒரு நாய் குறைச்சா பொதுவாக நிறைய இடத்துக்கு போகும்போது பார்த்துருக்கேன். ஒரு நாய் குறைச்சா போதும் உடனே வந்து என்ன ஏதுன்னு கேட்குறதில்ல. எங்கே எதுலாமோ குதிச்சு கூட்டமாக நாய் வந்து உதவிக்கு வருது. இப்போ மனுஷங்க வந்து ரோட்டில் சண்டை போடுறாங்கன்னா நம்ம வேடிக்கை பார்ப்போம். என்னம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போவோமான்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. அது எதாவது அவங்க வந்து இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா கூட பண்ண மாட்டோம். ஏன்னா சப்போர்ட் பண்ணான்னு வச்சுங்க, அங்கே உள்ளவங்க நம்ம திட்டுவாங்க. இங்கே சப்போர்ட் பண்ணால் இங்கே உள்ளவங்க அங்கே திட்டுவாங்க. பக்கத்து வீட்டில் சண்டை கூட போட்டால் கூட நம்ம வாயை மூடிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வந்து இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாய் வந்து ஏதோ குறைக்குதுன்னா என்ன ஏது எதுவுமே கேட்கறதில்ல. எங்கேருந்துலாமோ பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் குறைச்சின்னா எங்கேருந்துலாமோ வந்து அந்த இடத்துல ஒரு 20-30 நாய் இருக்கும். இப்போ வந்து வாக்கிங் போகிறது சும்மாவே நான் இருக்கும். கூட்டமாக ஒரு நாய் வந்துடுது. எங்கேருந்துலாமோ வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து கூட வந்து குறைக்குது. பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியம் இருக்குது. மனிதர்களிடையே வந்து கொஞ்சம் கூட ஒற்றுமை கிடையாது. ஒரு உறவுக்காரங்களுக்கு ஒரு இது கிடையாதுன்னா எல்லோரும் வாங்கன்னு 4 தடவை கூப்பிட்டு வச்சா தான் வந்து வருவாங்க. எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னா கூப்பிடாமே ஓடி வரணும். அது இப்போ அப்படிப்பட்டவங்களாம் இந்த காலத்தில் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டம் சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து ஆபத்து அப்படின்னா ஓடி வரணும். அது கேட்காமே ஓடி வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அப்படிலாம் வந்து நாய் வந்து எங்கே இருந்தாலும் சரி, ஏற்கனவே அங்கங்கே நாய் ஒரு நாய் குறைச்சா போதும் ஓடி வந்துடுறாங்க. ஆனால் மனுஷங்க வாங்க கொஞ்சம் சப்போர்ட் வாங்க அப்படி சொன்னால் கூட அவங்களாம் வந்து அது கிடையாது. இல்லைம்மா அது அப்புறம் நாளைக்கு அவங்க வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணி அவங்க கூட வந்து பேசுகிறாங்க வச்சுக்கோங்க. பற்றியா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க, நான் சண்டை நடந்துகிட்ருக்கு, இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க பேசுகிறாங்க. அப்போ நம்ம பிடிக்காதுன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சொல்லி அவங்க பேச மாட்டாங்க. இல்லை யாருக்கு 2 பேர் இருக்காங்க பக்கத்து வீட்டிலனா, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இன்னொருத்தர் கோவப்படுவாங்க. பார்த்தீங்களா, இவங்க வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள தான் பிடிக்கும், நம்மளாம் பிடிக்காது, இப்படியும் வந்து சண்டை போடுவாங்க. அதனால் நாய் வந்து ஒற்றுமைக்கு அப்படின்னா அந்த நாய் தான் எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். எங்கே இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எதுவுமே கேட்கறதில்ல. உடனே அந்த இடத்துக்கு வந்து ஆஜராகிடுதுன்னு சொல்லலாம். இதை வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஞாபகம் வந்து, நம்ம மனிதர் கூட வந்து இப்படி இருக்கலையே, இது வந்து எப்படி இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். தொடர்ந்து நான் போடுற வீடியோக்கள்லாம் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள், பார்த்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பறவைகள்கிட்டையும் ஒற்றுமை இருக்குது. இப்போ ஒரு காக்கா வந்து கத்துது அப்படின்னா உடனே அந்த இடத்துக்கு ஒரு 100 காக்கா வந்துடும். கத்துன்னு கத்தும். என்ன ஏதுன்னு கேட்கறதில்ல. ஒரு காக்கா கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே 100 காக்கா வந்துடுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே குரங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படி கத்துதுன்னு நினச்சிக்கோங்க. அது குரூப்பாக இருக்குது. பார்த்தேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அங்கே ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப் இருக்கும். 2 போட்டி மனிதர்கள் மாதிரி தான். ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு குரூப் போடுது, அந்த பக்கம் ஒரு குரூப் போடுது. அப்படி தான் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தாங்க? மிருகங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க? பறவைகளுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க? இப்படிலாம் ஒவ்வொன்றும் குரூப்பாக வந்து பேசி இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்றைக்குனாலும் சரி மனிதர்களுடைய ஒற்றுமையாக இருக்குது. நம்ம பக்கத்தில் யாராவது சண்டை இருந்தால் கண்டிப்பாக சில பேர் வந்து கண்டிப்பாக தலையிடுவாங்க. இவங்க பக்கம் போகாமல் அவங்க பக்கம் போக மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த சண்டை இங்கே இதிலலாம் சண்டை இருந்தால் யாராவது ஓடி வருவாங்க, வா பேசுவோம். 2 பேருமே சொல்லுவாங்க, போதும் பேசாங்க, உள்ளே போங்க, ஒரு 2 பேர்ட்டுமே சொல்லி சமாதானம் பண்ணி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டு வந்து செய்யலாம். ஒருத்தருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. 2 பேர் சண்டையில் இருந்தவங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கேலாம் அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்குள்ளே விட்ருவாங்க. இங்கே 2 சண்டை வந்துச்சுன்னா இவரையும் போங்கன்னு சொல்லி கதவு சொல்லி, அப்போ 2 பேருக்குமே வந்து கண்டிப்பாக கோவம் வராது. அதை பற்றி அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டானாமே 2 பேரும் அப்படி வந்து சமாதானப்படுத்தலாம். யாராக இருந்தாலும் கூப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. போய் வந்து சமாதானப்படுத்துங்க. சண்டை போடாமல் எல்லோரும் இருந்தால் தான் வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் என்றைக்குமே நல்லது. ஒற்றுமை தான் நல்லது. அதனால் நமக்கு அதை உணர்த்துக்காக தான் கடவுள் வச்சுருக்காரு போல். நாய் பறவை இதுகளே வந்து வாய் இல்லாத ஜீவனே ஒற்றுமையாக இருக்கும்போது வாயில் நம்மலாம் என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணும். ஒருத்தர் வந்து யார் கெடுதல் செஞ்சாலும் மறந்துடுங்க, நன்மை செஞ்சால் மறக்காதீங்க. அதனால் ஏதோ யார் என்ன செஞ்சாலும் சரி, 2 யாருக்கு தலையிடாட்டாலும் தெருவில் சண்டை வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. ஓடி வந்து சண்டை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் சொல்லி இவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.